ஒன்றிய அரசு மோடி அரசு வட்டிக்காதே சிபிஎஸ்இ குளறுபடிக்கு காரணமான ஒன்றிய அரசை ஏஐஎஸ்எஃப் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். பதவி விலகு ஒன்றிய கல்வி அமைச்சரே தர்மேந்திர பிரதானே பதவி விலகு காரணமான ஒன்றிய அரசு கண்டிக்கின்றோம். வேண்டாமே சிபிஎஸ்இ மாணவர்கள் எழுதும் தேர்வு தாளை திருத்துவதற்கு OMS வேணாவே தடை செய் OMS நிறுவனத்தை தடை செய் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானே பதவி விலகு கண்டிக்கின்றோம். நீட் தேர்வில் முறைகேடு சிபிஎஸ்இ முறைகேடு அத்தனைக்கும் காரணமான ஒன்றிய அமைச்சரே தர்மேந்திர பிரதானே பதவி விலகு ரத்து செய் ஒன்றிய அரசு பாஜகவே OSM முறையினை ரத்து செய் நீட் தேர்வை எதிர்கொண்டு சிபிஎஸ்இ எதிர்கொண்டு டெல்லியிலே போராடிய கரப்பாம்பூச்சி தோழர்களே தாக்குதல் நடத்திட்ட RSS ரவுடிகளே RSS குண்டர்களே கைது செய் ஒன்றிய அரசை கைது செய் தடை செய் OMS நிறுவனத்தை தடை செய் தெலுங்கானா மாநிலத்தில்
தெலுங்கானா மாநிலத்தில் கோயம்பேட் நிறுவனத்தார் கோயம்பேட் நிறுவனத்தால் 23 மாணவர்கள் 23 மாணவர்கள் சரி வரும்டா தற்கொலை செய்துட்டு ஒன்றிய அமைச்சர் பிரதான் பதவி விலகு ஒன்றிய அரசு மோடி அரசு பதவி விலகு உடனடியாக பதவி விலகு ஒன்றிய அரசு மோடி அரசு பதவி விலகு தர்மேந்திர பிரதானே 17 லட்சம் கொண்ட 17 லட்சம் கொண்ட இந்திய நாட்டின் மாணவர்கள் எழுதப்பட்ட தேர்விலே சிபிஎஸ்இ தேர்விலே முறைகேடுக்கு காரணமான ஒன்றிய அமைச்சரே பதவி விலகு ரத்து செய் ஒன்றிய அரசே ரத்து செய் பாஜகவை ரத்து செய் வெட்கக்கேடு ஒன்றிய அரசே பாஜகவே இந்திய நாட்டு மாணவர்களே சவக்குழியில் தள்ள பார்க்கும் ஒன்றிய அரசே வெட்கக்கேடு காவல்துறையே ஒன்றிய அரசின் காவல்துறையே நாடு முழுக்க நீட்டாலும் சிபிஎஸ்இ தேர்வாலும் 50 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் கேள்வி கேட்க துப்பில்ல பதில் சொல்ல துப்பில்ல நடத்த துப்பில்ல ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனமான சிபிஎஸ்இ நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்தியிருக்கிறது. அந்த பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த மே 13ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த தேர்வு முடிவுகளில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பது இன்றைக்கு அப்பட்டமாக தெல்ல தெளிவாக தெரியப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வில் OMS என்ற ஒரு செயலியின் மூலம் தேர்வு வினாத்தாள்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு வினாத்தாளை திருத்தியது கோயம்ட் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனம் ஹைதராபாத்தில் ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனத்தின் பெயர் மாற்றி வெறும் 64 நாட்களில் இந்தியா முழுவதும் 17.5 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வை திருத்துவதற்கான செயலியை உருவாக்குவதற்கு வெறும் 64 நாட்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வை எழுதிய மாணவன், நான் எழுதிய தேர்வில் எனக்கு மார்க் குறைவாக இருக்கிறது, என்னுடைய வினாத்தாள் வேண்டும் என்று கேட்டவுடன் அந்த வினாத்தாளை தருவது, அந்த மாணவன் எழுதிய வினாத்தாளை தருவதற்கு பதிலாக வேறு ஒரு மாணவர்கள் எழுதிய
வினாத்தாளை தந்திருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சி உற்ற மாணவர்கள் ஏறக்குறைய 70,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய ஒரிஜினல் எழுதிய வினாத்தாளை கேட்கிற பொழுது பல்வேறு குளறுபடிகள் அதில் கிறுக்கலாக இருக்கிறது. அதில் போட்டோ எடுத்து சரியாக அப்லோட் செய்யவில்லை. இது போன்ற பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது. இந்த முறைகேடுகளுக்கு முதன்மையான காரணம் ஒன்றிய கல்வி அமைச்சர் மிகுந்த அவசரத்தோடு மிகுந்த தனக்கான கமிஷன், அதாவது 50 கோடி ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. அந்த 50 கோடி ரூபாய் இந்த பிக்ஸ் பண்ணது இந்த ஒன்றிய கல்வி அமைச்சகம். அந்த 50 கோடி ரூபாயை கோட் பண்ணது இந்த தேர்வை வினாத்தாளை திருத்திய அந்த நிறுவனம். ஆகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் இத்தகைய குளறுபடியில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த மே மாதம் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்திருக்கிறதாக 23 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வை ரத்து செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 40 லட்சம் மாணவர்கள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய பாதிப்புக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை விலக வேண்டும். அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இந்தியா முழுவதும் முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர் பதவி விலகவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் கையில் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கரப்பான் பூச்சி இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று டெல்லியிலே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஜனநாயகபூர்வமான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று போராட்டத்தை நடத்திய அந்த தோழர்கள் மீது, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்களை குண்டுக்கட்டாக RSS குண்டர்கள் உள்ளே பூந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக வடிவில் நடைபெறுகின்ற போராட்டத்தை பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு அதை தடுப்பதற்குண்டான முறையில் இல்லாமல் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தாக்குதல் நடத்தியது என்பது உண்மையான கண்டனத்திற்குரியது. திருப்பி அடிப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல. இது போன்ற செயல்பாடுகளை RSSம் அதனுடைய குருவாக இருக்கிற பிஜேபியும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இளம் சமூகமும் மாணவர் சமூகமும் களத்தில் இறங்கி போராடுகிற ஒரு முறையை ஒன்றிய அரசு தாங்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்யப்பட வேண்டும். நீட் தேர்வில் வருடம் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் ராஜஸ்தான் மாநிலத்திலே தான் அந்த தேர்வு வினாத்தாள் என்பது கசிவிடப்படுகிறது. அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம். ஆகவே அந்த தேர்வு முகாமைக்கும் பிஜேபிக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வினாத்தாள் கசிவு என்பது வெளிப்படையாக காட்டுகிறது. ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த CBSE வினாத்தாளில் முறைகேடுக்கு ஆளானவர்கள் அனைவரும் சிபிஐ விசாரணை நடத்தி அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என மாணவர் பெருமன்றம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பதவி விலகு, 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 பதவி விலகு. ஒன்றிய அமைச்சரே, ஒன்றிய அமைச்சரே, ஒன்றிய அமைச்சரே, ஒன்றிய அமைச்சரே, தர்மேந்திர பிரதானே, தர்மேந்திர பிரதானே, தர்மேந்திர பிரதானே, தர்மேந்திர பிரதானே, பதவி விலகு, 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 பதவி விலகு. CBSE முறைகேடு, CBSE முறைகேடு, CBSE முறைகேடு, CBSE முறைகேடு. காரணமான